வரணும்னா உங்க வீடியோக்களை மக்கள் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்கன்னு யூடியூப் கணக்கு பண்ணும். அதான் வாட்ச் ஹவர்ஸ். இது உங்க சேனல் வளர்ச்சிக்கு அடிப்படை. வாட்ச் ஹவர்ஸ் அதிகமா இருந்தா உங்க வீடியோக்கள் யூடியூப்ல அதிகமா தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமா வருவாங்க. இதனா உங்க சேனல் அதிகம் ரீச் ஆகும். சோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க இன்ட்ரெஸ்டிங் ஆன கான்டென்ட் உருவாக்கணும், வியூவர்களை என்கேஜ் பண்ணணும், நீங்க கன்சிஸ்டன்ட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும். ரெகுலரா அப்லோட் பண்ணினா வியூவர்ஸ் உங்க சேனலுக்கு திரும்ப திரும்ப வருவாங்க. இதனால் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும். வியூவர்களை என்கேஜ் பண்ணா காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க, சோஷியல் மீடியால உங்க வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கதுவும். வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க நீங்க உங்க அனலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான கான்டென்ட் வியூவர்ஸ்க்கு பிடிக்குது, எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஃபாலோ பண்ணுனா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும், உங்க சேனல் வளர்ச்சி உறுதி. சோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க உங்க கான்டென்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, வியூவர்ஸ் என்கேஜ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட் ஆயிருங்க. வாட்ச் டைம் அதிகமா இருந்தா யூடியூப் உங்க வீடியோக்களை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கும். நல்லா இருக்கிற வீடியோக்களை தான் யூடியூப் எல்லாருக்கும் காட்டும். சர்ச் பண்ணா உங்க வீடியோக்கள் முன்னாடியே வரும், சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகறாங்க, சேனல் வேகமா வளரும். யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு. அதுல உங்க வீடியோக்களை மட்டும் எப்படி அதிகமா காட்ட முடியும்? யூடியூப் அல்கோரிதம் ஷேப் புரிஞ்சுக்கணும். வாட்ச் டைம், லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே யூடியூப் அல்கோரிதம்க்கு முக்கியம். இதெல்லாம் அதிகமா இருந்தா உங்க வீடியோக்கள் ட்ரெண்டிங்ல வர வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க செல் சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல நல்ல குவாலிட்டியில வீடியோக்களை போடுங்க, மக்களுக்கு உபயோகமா சுவாரஸ்யமா கான்டென்ட் உருவாக்குங்க. வீடியோ எடிட்டிங்ல கவனம் செலுத்துங்க, BGM, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. செக்ஷன் 5, நீளமான வீடியோக்கள் அதிக வாட்ச் டைம். சின்ன வீடியோக்களை விட நீளமான வீடியோக்கள் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க உதவும். ஆனா வீடியோ முழுவதும் சுவாரஸ்யமா இருக்கணும். சும்மா நீட்டி முழுக்கி பண்ணாதீங்க. 10 நிமிடத்துக்கு மேலே இருக்கிற வீடியோக்கள் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்க ரொம்ப உதவும். செக்ஷன் 6, உங்க வீடியோக்கு உயிர் கொடுங்க, மக்களை சிரிக்க வைங்க, யோசிக்க வைங்க, பேச வைங்க. வீடியோவில் क्वेश्चंस கேளுங்க, கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க, லைவ் செஷன்ஸ் போடுங்க, வியூவர்ஸ் கூட பேசுங்க, உங்க கேரக்டர்ஸை காட்டுங்க. செக்ஷன் 7, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் லியே ஜெயிச்சிடுங்க. டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் தான் உங்க வீடியோவுக்கான முதல் அறிமுகம். டைட்டில் சுவாரஸ்யமா கிளிக் பைட் ஆகாம இருக்கணும். தம்ப்நெயில் கண்ணை கவர வேண்டியது ரொம்ப முக்கியம். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் சரியா இருந்தா CTR அதிகமாகும். CTR அதிகமானா வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். டைட்டில் எப்படி சுவாரஸ்யமா எழுதுவது? முதலில் உங்க வீடியோவின் முக்கியமான விஷயத்தை டைட்டில் சொல்லணும். அதாவது வீடியோவின் முக்கியமான தகவலை டைட்டில் சுருக்கமா சொல்லணும். அதே சமயம் கிளிக் பைட் ஆகாம இருக்கணும். கிளிக் பைட் என்ன? டைட்டில சொல்லியதை வீடியோவில் காண முடியாதது. இது பார்வையாளர்களை ஏமாற்றும். தம்ப்நெயில்ஸ் எப்படி கவரும் வகையில் உருவாக்குவது? thumbnail bright colors, readable fonts and relevant images பயன்படுத்தணும். thumbnail உள்ள images வீடியோவின் content சி reflect செய்யணும். title and thumbnail சரியாக இருந்தா CTR அதிகமாகும். CTR என்ன? click through rate. இது உங்க வீடியோவின் title and thumbnail பார்த்து எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க என்பதை காட்டும். CTR அதிகமானா யூடியூப் உங்க வீடியோவை சுடுதல் பார்வையாளர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யும். அதனா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் சரியா உருவாக்குவது ரொம்ப முக்கியம். இதனா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகும். வாட்ச் ஹவர்ஸ் அதிகமானா உங்க சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு நெருங்கும். அதனா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் லியே ஜெயிச்சிடுங்க. செக்ஷன் 8, நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம். மதன் கௌரி, எருமசானி, புச்சட்னி இப்படி நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிச்சு சக்சஸ் அடைந்திருக்காங்க. அவங்க வீடியோக்களை பாருங்க, என்ன கான்டென்ட் போடுறாங்க, எப்படி எடிட் பண்றாங்கன்னு கவனிங்க. அவங்க சக்சஸ்ல இருந்து நிறைய கத்துக்க முடியும். நம்ம மதன் கௌரி எடுத்துக்கோங்க. அவங்க நியூஸ், ஹிஸ்டரி, சயின்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் எளிமையா சுவாரஸ்யமா சொல்லி நிறைய பேரை கவர்ந்திருக்காங்க. அவங்க வீடியோக்களை பார்த்து எப்படி ஒரு கதை சொல்லணும்,
எப்படி ஒரு விஷயத்தை எளிமையா புரிய வைக்கணும்னு கத்துக்கலாம். அடுத்தது எருமசானி. அவங்க காமெடி ஸ்கிட்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து நம்ம எல்லாருக்கும் ரிலேட்டபிள் ஆக சிரிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. டைமிங், டயலாக் டெலிவரி, கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் கவனிங்க. சட்னியே மறக்கவே முடியாது. அவங்க டீமாக வேலை செய்கிறது, கான்செப்ட் எப்படி டெவலப் பண்றாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாத்தையும் நம் கத்துக்கலாம். இவங்க எல்லாரும் உழைச்சு பேஷனா, டெடிகேஷனா, கிரியேட்டிவிட்டியா, கன்சிஸ்டன்சியா உங்களோட கான்டென்ட் எப்படி டெவலப் பண்றதுன்னு கத்துக்கலாம். நீங்க யூடியூப்ல சக்சஸ் ஆகணும்னா உங்க ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி கான்டென்ட், ரெகுலர் அப்லோட்ஸ், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கவனிங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். So, start watching, start learning and start creating. Section 9. தோல்வியே இல்லாத பயனன்னு ஒண்ணு இல்ல. யூடியூப் ஜர்னில தோல்விகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா எப்பவும் பாசிட்டிவா இருங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு வீடியோ வைரல் ஆகலனா சொந்து போடாதீங்க. தொடர்ந்து போடுங்க. அதுதான் முக்கியம். Section 10. இப்பவே ஆரம்பிங்க. தொடர்ந்து உழைங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும். யூடியூப்ல சக்சஸ் அடைய முடியும். எல்லா சப்போர்ட்டும் நாங்க